கிட்னாப்பர்ஸ் இந்த பிளேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இங்க வச்சுதான் அவங்க குணாலையும் சித்தியும் ஷூட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், குணாலும் சித்தியும் இப்ப எங்க இருக்காங்க? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என் பிள்ளைங்க எங்கன்னு கேக்குறேன்ல. உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. இதான் நீங்க டியூட்டி பாக்குற லட்சணமா? நீங்க தான் ஷூட் பண்ணாங்கன்னு எங்களை கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டுறீங்க. குணாலும் சித்தியும் எங்க இருக்காங்கன்னு அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு தெரியுது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க கிட்ட இந்த கேஸ நான் ஹேண்டில் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, இதான் நீங்க ஹேண்டில் பண்ற அழகா? சார், நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் பசங்க எங்க போனாங்கன்னு சொல்லுங்க. எங்க போனாங்க? அப்பா அப்பா, அங்க பாருங்க பாரு, ரத்தம். பாத்தீங்களா அந்த ரத்தம்? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? குணாலுக்கும் சித்திக்கும் குண்டடி பட்டிருக்கா? அப்பா இல்லப்பா, இது கிட்னாப்பர்ஸோட ரத்தமா கூட இருக்கலாம் இல்லையாப்பா? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க எதுவும் தேவையில்லாம யோசிச்சு மனசு குழப்பிக்காதீங்கப்பா. ஆமாப்பா, குணால் அண்ணாக்கும் சித்திக்கும் எதுவும் ஆயிருக்காது. ஒரு நிமிஷம். சொல்லுங்க, ஏதாவது தெரிஞ்சுதா? சார், இந்த காட்டுல ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டோம் சார். இந்த இடத்துல ஒருத்தரும் இருக்கிற மாதிரி தெரியல சார். யாரையுமே காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல சார். ஓகே, என்னாச்சு? அவங்க 2 பேரும் கிடைச்சாங்களா இல்லையா? சொல்லுங்க சார், கிடைச்சாங்களா இல்லையா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. என்ன சார் நீங்க இத பாருங்க, இது வரைக்கும் அவங்கள பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, குணால் சித்தியை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரமா எங்கேயோ போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா என்ன? அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா என்னன்னு வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் செத்துற மாட்டேன். ஏற்கனவே என் சின்ன பையனை நான் பறி கொடுத்துட்டேன். என் ஆனந்தோட பணத்தை இந்த தோல்ல தான் நான் தூக்குனேன். இப்போ இன்னொரு பையனை தூக்குற அளவுக்கு சக்தியும் தைரியமும் என் உடம்புல இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னோட பையன் செத்து போயிட்டானா? இத சொன்னா இந்த கிழவன் தாங்குவானான் தானே பயந்துகிட்டு இருந்தீங்க? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? குணால் அண்ணாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. யாருமே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, அந்த கடவுள் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ராஜ் சார், எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது. எனக்கு என்னவோ கிட்னாப்பர்ஸ் குணால் சித்தியோட டெட் பாடிஸையும் கூடவே கொண்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். மயக்கம் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு